அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. அதாவதுங்க, ஆளை கடத்துறது கூட தப்பு கிடையாது, நாளை கடத்தக்கூடாது. நாளைக்கு செய்யலாம், நாளானைக்கு செஞ்சுக்கலாம், அடுத்த மாதம் செய்யலாம். இப்படி நிறைய பேர் என்னென்னா, செய்ய வேண்டிய வேலையை சரியான நேரத்தில் செய்யாமல் நாளை கடத்துகிறாங்க. நமது தமிழக அரசியலில் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கு அப்புறமா எம்ஜிஆர் கூட சரியான நேரத்தில் நேரத்தை கடத்தாமல் நாளை கடத்தாமல் ஆட்சி அமைச்சார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்தது. அண்ணாமலைங்கிற ஒரு படத்தில் ஒரு சைக்கிளில் பால் கொண்டு வருவார், வந்தேண்டா பால்காரேன்னு வருவார். அந்த படம் வந்தபோது அவருக்கு அப்படி ஒரு அலை. அவர் நினச்சிருந்தா சிஎம் ஆயிருக்கலாம். ஏதோ காரணத்தினால அந்த வாய்ப்பை நழுவ விட்டார். விஜயகாந்த் என்ன பண்ணார், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, அவரே விஜயகாந்தே சொன்னார், என்ன சொல்கிறாரு, ரஜினிகாந்த் தவறவிட்ட வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் வந்து ஒரு விதத்தில் தட்டி தூக்கிட்டாருன்னா சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சரியான நேரத்தில் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் எடுக்கக்கூடிய முடிவு வந்து காலம் கடத்தக்கூடாது. ஒரு முடிவு எடுத்தால் வெற்றியோ தோல்வியோ துணிஞ்சு இறங்கணும். துணிந்தவனுக்கு துக்கம் இல்லைங்கிறான், துணிஞ்சாதான் வெற்றி. அதனால் வெற்றி பெறணும்னா துணிஞ்சு செயல்படணும், உறுதியாக செயல்படணும், கடைசி வரைக்கும் செயல்படணும். அப்போ தான் வெற்றி நம் பக்கம் இருக்கும், வெற்றி நிச்சயமாகும். பேசிக்கொண்டிருப்பது உங்கள் வெற்றிக்கனி சுவாமிகள்.